சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு BGTRB எக்ஸாம் 2025. இந்த தேர்வுக்கான தேதியானது அக்டோபர் 12ஆம் தேதின்னு சொல்லி டிஆர்பியின் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுக்கான அரசு பணியை பெற வேண்டும் என்ற முனைப்போட தங்களை தயார்படுத்தி கொண்டிருப்பீங்கன்னு நம்புறேன். நம்முடைய சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் குறிப்பாக தமிழ் பாடமாக இருக்கட்டும், தமிழை தொடர்ந்து நம்ம நினைச்சோம் ஹிஸ்டரி பாடம், ஹிஸ்டரியை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ், இந்த மூன்று பாட பிரிவிற்கும் பயிற்சிகள், தேர்வு, கொஸ்டின் பேங்க், இந்த 75 டேஸுக்கான கோர்ஸ் ஆனது நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கான வழிமுறையை நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம். இது போக பார்த்தீங்கன்னா மற்ற பாட பிரிவிற்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மெட்டீரியல் பிளஸ் கொஸ்டின் பேங்க் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல ஒவ்வொரு பாட பிரிவுகளும் இந்த காலகட்டங்களில் என்ன செய்யணும், அதற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக என்ன உருவாக்கி கொடுக்குறோம், எப்படியெல்லாம் படித்து இந்த அரசு பணியை பெறணும் என்பதை ஒவ்வொரு பாடம் வாரியாக, முதல்ல தமிழ், அடுத்து ஹிஸ்டரி, அடுத்து இங்கிலீஷ், இந்த மூன்றுக்குமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைனாக கொடுக்க போகிறேன். நான் கொடுக்கக்கூடிய அந்த தகவலை இந்த காலகட்டத்துக்குள்ள நீங்கள் படித்து முடித்து உங்களுக்கான அரசு பணிக்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய சுபைக்குழுவில் தமிழ் பாடத்திற்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேஜருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்-லைனர் கொஸ்டின் ஆன்சர் ஆனது நம்ம கிரியேட் பண்றோம். கிட்டத்தட்ட 55,000 ஒன்-லைனர் கிரியேட் பண்ணி 13 தொகுதிகளாக ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், கொரியர் கொடுத்துட்டு இருக்கோம். கொரியர்ல வாங்கி நீங்க இதை பார்த்தீங்கன்னா என்ன செய்றீங்க, முழுமையாக ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. இந்த 75 டேஸ்க்கு இதை மட்டும் படித்தால் போதுமானது. அந்த அளவிற்கு ஒவ்வொரு பாடம், ஒவ்வொரு யூனிட் வைஸா அதுல இருக்கக்கூடிய ஆத்தர் புக்கை ஃபுல்லா நம்ம கிரியேட் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 55,000 ஒன்லைனர், இது போக 25,000 கொஸ்டினை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போறோம். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஒவ்வொரு நாளுமே நீங்க என்ன இந்த புக்கை படிக்கிறீங்க, படிச்சுட்டு இந்த 25,000 வினாக்களை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜை நீங்க அட்டென்ட் பண்றீங்க. அது போக நம்ம என்ன பண்றோம், உங்களுக்கு டெய்லி காலையில ஒன்லைனர் டெஸ்ட் டாபிக் வைஸா பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், ஒன்லைனர் டெஸ்ட் ஆனது கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க என்ன பண்றீங்க, இந்த மெட்டீரியல் வீட்டுக்கு வந்தோன்னே இந்த மெட்டீரியலை நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி நீங்க என்ன பண்றீங்க, ஒன்லைனர் டெய்லி ஒவ்வொரு டாபிக் அதை மட்டும் படிச்சா போதும். அதுல இருந்து ஒன்லைனர் தேர்வு எழுதுறீங்க, அடுத்த 4 ஆப்ஷனரே இருக்கக்கூடிய தேர்வு. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் குறைந்தது 400க்கு மேற்பட்ட வினாக்கள் நம்ம தயார் பண்ணி இதுல உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். இது தமிழ் மேஜருக்கு. இது போக சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே இது பார்த்தீங்கன்னா நம்ம அட்டென்ட் பண்ணணும். இதற்கும் நம்ம டெஸ்ட் ஷெட்யூல் கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இதற்கு தேவையான கையேடை நம்ம பிடிஎஃபா பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் குரூப்ல நம்ம கொடுத்துறோம். அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த 75 நாளுக்கான ஷெட்யூல் கொடுத்துருக்குறோம். இந்த ஷெட்யூல்ல ஃபர்ஸ்ட் நீங்க மேஜரை ஃபாலோ பண்ணி கொண்டு வாங்க. மேஜர்ல உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட், அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக் வைஸா உங்களுக்கு ஒன்லைனர் டெஸ்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதை எழுதிக்கிட்டு இருக்கீங்க. அது போக பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க, இந்த 4 ஆப்ஷனோட இருக்கக்கூடிய தேர்வை நீங்க எழுதுறீங்க. இதை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுவாங்க. கரெக்டா ஆகஸ்ட் 15க்கு மேல, ஆகஸ்ட் 15க்கு மேல நம்ம என்ன செய்யறோம், சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதற்கான மெட்டீரியல், இம்பார்ட்டன்ஸோட மெட்டீரியல் பிடிஎஃப் ஆனது உங்களுக்கு அந்த டெஸ்ட் குரூப்ல நான் ப்ரொவைட் பண்ணிட்டு மெசேஜ் கொடுத்துறேன். நீங்க அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அடுத்து நீங்க சைக்காலஜிக்குள்ள எழுதுற மாதிரி இருக்கும். இந்த சைக்காலஜிக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 5500 கொஸ்டின்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன பண்றோம், சைக்காலஜிக்கு 5500 கொஸ்டின்ஸ், உங்களுக்கு ஜிகேக்கு பார்த்தீங்கன்னா 6500 கொஸ்டின், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு 4000 கொஸ்டின் சொல்லி நம்ம நினைச்சிடோம் கொஸ்டின் பேங்க் கிரியேட் பண்ணி அந்த குரூப்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற
ஃபோல்டரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நினச்சிருக்கேன் இந்த கொஸ்டின் பேங்க் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு டாபிக் வைஸாக நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆகஸ்ட் 15க்கு மேலே இந்த பிடிஎஃப் கொடுத்து செப்டம்பர் 15 வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம், டெஸ்ட், ஆன்லைன் டெஸ்ட் உங்களுக்கு நம்ம கண்டக்ட் பண்ணிடுவோம். ஆல்ரெடி கொஸ்டின் பேங்கோட பிடிஎஃப் இருக்கும், அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். அது போக உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், ஆன்லைன் டெஸ்ட் இந்த 1 மந்த் காலத்துக்குள்ள நீங்கள் சைக்காலஜி எஜுகேஷனை முடிக்கிறீங்க. மேஜருக்கு அதுக்கு தகுந்தாற் போல உங்களுடைய காலகட்டங்களை உருவாக்கி ஸ்டடி பண்ணிக்கோங்க. அதற்கு தேவையான கொஸ்டின் 1 by 1 நம்ம டெஸ்ட் பேஜில் ஃபுல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிடுறோம். உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் எழுதக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், வழிமுறையானது உருவாக்கியிருக்கோம். அப்போ உங்களுக்கு டாபிக் வைஸ் கொஸ்டின் போயிடுது. உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடும், நீங்கள் படிக்க வேண்டிய மெட்டீரியல் உங்கள் கையில் நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். அதை படிச்சுட்டு ஒன்லைனர் டெய்லி டாபிக் வைஸாக எழுதுறீங்க, அதில் இருந்து ஒரு டெஸ்ட்டு எழுதுறீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது இந்த 75 நாட்கள் உங்களுக்கான நாட்களாக இருக்கும். அது போக சைக்காலஜிக்கு நம்ம என்ன செய்யறோம், மெட்டீரியல் பிடிஎஃப் கொடுத்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கைட் பண்ணுறோம். ஆகஸ்ட் 15க்கு மேலே உங்களுக்கு சைக்காலஜிக்கான தேர்வுகள் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். இது போக ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ப்ரீ டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம், நீங்கள் அதை அட்டன் பண்ணலாம். மற்றபடி உங்களுக்கான தேர்வு என்பது ஆகஸ்ட் 15க்கு மேலே செப்டம்பர் 15க்குள்ள அந்த 1 மந்த் காலத்தில் நம்ம முடிச்சு அடுத்து என்ன செய்யலாம், 2000 முழு மாதிரி தேர்வு சைக்காலஜியில். இதுதான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது. டிசைனிங் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடியது 2000 கொஸ்டினை நீங்கள் செப்டம்பர் 15க்கு மேலே டெஸ்ட்டாக எழுத பொழுது சைக்காலஜியில் நம்ம அடிச்சுக்கிற ஆளே கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ் பாடத்திற்கு மிக குறைந்த கட்டணத்தில் ஸ்டடி மெட்டீரியல் கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சிடலாம் டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ணி இதிலிருந்து இம்பார்ட்டன்ட் கிளாஸ் உங்களுக்கு கொடுத்து ஒன்லைனர் டெஸ்ட் டெய்லி கொடுத்து உங்களுக்கு ஒவ்வொரு மந்த்தும் நீங்கள் என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அதை உங்களுக்கு நான் நினைச்சிடறேன், தெளிவுபடுத்தி கொடுத்துட்றேன். இது போக இரண்டாவது ஹிஸ்டரி பாடம். இந்த ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஹிஸ்டரிக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 கேட்டகரி பண்றோம். ஒரு கேட்டகரியை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல், டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சுட்டு இதில் இருந்து 180 தேர்வுகள் 180 டெஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம மொபைல் ஆப்ஸ்லேயே நம்ம அப்லோட் பண்ணி கொடுத்துட்றோம். அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், முழுமையாக பயன்படுத்தி தேர்வு எழுதிக்கலாம். இது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்லைனர் டெஸ்ட்டு உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். ஒன்லைனர் டெஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணுறோம். அப்போ டாபிக் வைஸாக நீங்கள் படிக்கிறீங்க, டாபிக் வைஸாக டெஸ்ட் எழுதுறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு டாபிக்னா கூட போதும், ஈஸியாக 75 நாட்களில் நம்ம வெற்றி பெற்றுடலாம். உங்களுக்கும் அந்த ஆகஸ்ட் 15க்கு மேலே சைக்காலஜிக்கான தேர்வு நம்ம கொடுத்துறோம். இதே பேட்டர்ன் தான் இரண்டாவது என்ன செய்யறோம், ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணாம 180 தேர்வு ஒன்லைனர் டெஸ்ட், ஒன்லைனர் மெட்டீரியலாக ஸ்டடி மெட்டீரியலுக்கு பதிலாக ஒன்லைனர் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சரா பிடிஎஃப் உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட் வைஸாக நம்ம கொடுத்தோம். மெட்டீரியலுக்கு பதிலாக கொஸ்டின் ஆன்சர் ஒன்லைனர்ல பிடிஎஃபா ஒவ்வொரு யூனிட்டாக கொடுத்து ஒன்லைனர் டெஸ்ட் 180 டெஸ்ட் கொடுக்குறோம். இதில் எதுவுமே உங்களுக்கு புரிய வராது, பிடிஎஃப் நம்ம கொடுத்துறோம். இது செகண்ட் பேட்டர்ன். தேர்ட் பேட்டர்ன், இதுவரைக்கும் நம்ம 25,000 நாட்களை உள்ளடக்கிய கொஸ்டின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்த ஹிஸ்ட்ரிக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொரியர் மூலம் கொடுக்குறோம். ஸோ அதை வாங்கி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற பட்சத்துலையும் உங்களுக்கான பணியை நீங்கள் பெற முடியும். இந்த 3 வழியில் எது உங்களுக்கு பெஸ்ட்டோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியான கொஸ்டின் பேங்க் 19,000 நாட்களை உள்ளடக்கிய கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு நம்ம
ப்ரொவைட் பண்ணுறோம். மேஜர் மட்டும்தான் இங்கிலீஷ்க்கு நம்ம கவனம் செலுத்துகிறோம். ஸ்டடி மெட்டீரியலும் இருக்கும், கொஷின் பேங்க் இருக்குது, அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ எது வேணுமோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாத காலத்திலும் நீங்கள் ஒவ்வொரு யூனிட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடித்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும். அந்த அளவிற்கான தகவலை உங்களுக்கு நம்ம திரட்டி கொடுத்துரும். இங்கே சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை மட்டும் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், வேற எதையுமே பார்க்க வேண்டாம். அப்போ இந்த 75 நாட்களுக்கான ஸ்டடி பிளான் என்ன, நம்ம எந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படித்து கொண்டு போக முடியுது, இதுக்கான அரசு பணியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெற முடியும் சொல்லி ஸ்டடி பிளானை நம்ம பார்க்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழுக்கு வந்து ஸ்டடி பிளான் கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த பிளானவே மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ யூனிட் 1லேருந்து யூனிட் 10 வரைக்கும் நம்ம ஸ்டடி பிளான் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த பிளானில் பாருங்க, ஃபர்ஸ்ட் யூனிட் 1 எடுத்துக்கிறோம். இந்த யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஜூலை 31க்குள்ள யூனிட் 1ல மொழி வரலாறு முடிக்கிறீங்க. இந்த மொழி வரலாறுக்கு 3290 ஒன்லைனர் நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். 400 தேர்வுகளானது உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிரோம், மொபைல் ஆப்ஸ்ல ஆன்லைன் தேர்வாக நம்ம கொடுக்குறோம். அதை அப்படியே நீங்க யூஸ் பண்ணிக்கிற வேண்டியது. இந்த ஒன்லைனரையும் இந்த 4 தேர்வையும் நீங்க என்ன செய்றீங்க, ஜூலை 31க்குள்ள முடிக்கிறீங்க. ஆகஸ்ட் 5க்குள்ள யூனிட் 1 நீங்க கவர் பண்ணி முடிக்கிறீங்க. புதிய பொருளாய்வு பண்பாட்டு பரவலுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ ஹிஸ்ட்ரி மேஜராக இருந்தாலும், தமிழ் மேஜராக இருந்தாலும், ஆங்கில மேஜராக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்றீங்க, மெயினாக டாபிக் வைஸாக நீங்கள் படித்து தேர்வு எழுதுவதற்கு நீங்கள் மெயினாக என்ன பண்ணிடுறீங்க, ஆகஸ்ட் 5ல் உங்களுக்கான டாப்பிக்கை நீங்கள் கிளியர் பண்ணிடுறீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12 செகண்ட் யூனிட்டை முடிச்சிருங்க. அதே மாதிரி ஆகஸ்ட் 12 செகண்ட் யூனிட்டை நீங்க முடிச்ச பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 16 தேர்ட் யூனிட், ஆகஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 20 ஃபோர்த் யூனிட். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு வாரமாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம், காலத்தை பிரித்து அதற்கான தேர்வை நம்ம கொடுத்துருக்கோம். அதற்கான ஒன்லைனர் டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம், மெட்டீரியலை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அதை மட்டும் படிங்க, இந்த காலத்துக்குள்ளே படித்து தேர்வை எழுதிருங்க. இப்போ தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இதில் நம்ம யூனிட் 6 வரைக்கும் யூனிட் 6 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம். முதல்ல நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டெஸ்ட் பேஜோட கான்செப்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் டெஸ்ட், அடுத்து ரிவிஷன் டெஸ்ட், அடுத்து ஃபுல் மாடல் டெஸ்ட், டிஆர்பி பேட்டர்ன்ல டெஸ்ட். ஸோ இந்த பேட்டர்ன்ல தான் நம்ம டெஸ்ட் கொடுக்குறோம். இதில் டாபிக் வைஸ் டெஸ்ட்டில் யூனிட் 6 வரைக்கும் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் நான் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த கொஸ்டினை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அந்த டெஸ்ட் ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா தெரியும். முதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு எண் 1 போட்டிருப்போம், யூனிட் என்னன்னு கொடுத்துருப்போம், அதுக்கடுத்து அதுக்கான டாபிக் கொடுத்துருப்போம். அப்போ நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டை போய் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி, பிஜிடிஆர்பி தமிழ் மாடல் டெஸ்ட் 1ன்னு கொடுத்துருப்பேன். அப்போ மாடல் டெஸ்ட் 1னா என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அந்த டெஸ்ட் பிளானை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அந்த டாப்பிக்கை படிச்சுட்டு மாடல் டெஸ்ட் 1 அட்டன் பண்ணணும். அதே மாதிரி மாடல் டெஸ்ட் 2னா டெஸ்ட் பிளானை எடுத்து பாருங்க, அதில் என்ன டாபிக் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம 8 யூனிட்டுக்கு ஆன்லைனில் கொஸ்டின் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிட்டேன். தமிழை பொறுத்த வரைக்கும் 6 யூனிட்டுக்கு கொடுத்துருக்குறேன். இதை 1 by 1 இந்த காலத்திற்கு ஏற்ப நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க. அது போக இனி வரக்கூடியதை 1 by 1 நம்ம அப்லோட் பண்ணி கடைசியில் ஃபுல் மாடல் டெஸ்ட்டோட உங்களுக்கான அரசு பணியை பெற்றுக் கொடுக்க வேண்டியது சுபிக்குழுவினுடைய கடமை. அதை நம்ம கம்பல்சரி உங்களுக்கு பண்ணி கொடுப்போம்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் ஷெடியூல் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக நான் கொடுத்துட்டேன். ஸோ ஒவ்வொரு மாதமும் நீங்கள் என்ன பண்ணணும் அதையுமே இங்கே நம்ம உருவாக்கிட்டோம். அப்போ இதை ஃபுல்லாக எங்கே நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான ப்ராசஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். அப்போ அந்த மொபைல் ஆப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மொபைல் ஆப்ஸை யூஸ் பண்ணும் பொழுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் சுபி லெஜெண்டரி எஜுகேஷன் டைப் பண்ணி ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் நினச்சிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பரை எனக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்து நீங்கள் அந்த குரூப்பில் ஆட் ஆன பிறகு கீழே பார்த்தீங்கன்னா பேஜஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஆனது உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ அந்த ஃபோல்டரை நீங்கள் நினச்சிறீங்க கிளிக் பண்ணுறீங்க. அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பிஜிடிஆர்பி தமிழ் 5th டெஸ்ட் பேஜ்னு இருக்கும். இது தமிழுக்கு. பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி 5th டெஸ்ட் பேஜ்னு இருக்கும். இது ஹிஸ்ட்ரிக்கு. பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் டெஸ்ட் குரூப்னு இருக்கும். இது இங்கிலீஷுக்கு. இதுதான் உங்களுக்கான டெஸ்ட் குரூப். ஸோ அந்த குரூப்பை கிளிக் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா ஓவர்வியூ, அட்டண்டன்ஸ், அசைன்மெண்ட், ஸோ 1 by 1 இருக்கும். அதை டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்றீங்க, டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டரை கிளிக் பண்ணுறீங்க. டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டரை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அதில் உங்களுக்கு எல்லா தேர்வுக்கான கொஸ்டின் ஆன்லைன் டெஸ்ட் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி 5th டெஸ்ட் பேஜுங்கிறது ஆன்லைன் தேர்விற்கும் ஒன்லைனர் தேர்விற்கு பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி மெட்டீரியல் குரூப்னு சொல்லி ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருப்பேன். அதில் நீங்கள் ஒன்லைனருக்கான மெட்டீரியல், ஒன்லைனர் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் ஆன்சரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸில் தான் நம்ம உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பேஜை பார்த்தாலே தெரியும். நீங்கள் அந்த டெஸ்ட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் டாபிக் வைஸாகவே உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுத்துட்டேன். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மாடல் டெஸ்ட் 1, 2, 3ன்னு இருக்கும். அந்த ஷெடியூலில் என்ன டாபிக், மாடல் டெஸ்ட் 1னா